ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துறீங்களோ வச்சுக்காங்க, ஓகேங்களா. பட் ஒவ்வொரு மாதமும் அதே ரேஞ்ச் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அதே கிளைண்ட்டுக்கு நீங்கள் மாதம் திரும்ப 1,00,000 கொடுத்துட்ருப்பாங்க. இல்லை 15,000 நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க. அந்த 15,000 கிளைண்ட் வந்து ரீட்டைனராக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கேரண்டி கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜோஷ் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு மாதம் எடுத்தது மட்டும்தான். இந்த ஆடில் பார்க்குறதுல அதுதான். அடுத்த ஒரே மாதத்தில் நான் இவ்வளோ சம்பாரிச்சுன்றது மட்டும்தானே தவிர, யாரும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவன் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கானா கண்டிப்பாக இருக்க மாட்டான், ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க கெஞ்சிட்டு இருக்கணும் சம்பளத்துக்கு, சேலரிக்கு. எந்த கிளைண்ட்டு உங்ககிட்ட வந்து எடுத்த உடனே இதாங்க வச்சுக்கானு கொடுக்க மாட்டான், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன், இப்போ எஸ்இஓ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் உங்ககிட்ட 6 மாதத்துக்கு மேலே எந்த கிளைண்ட் இருக்க மாட்டான் இந்த மாதிரி பிஸ்னஸில் வரவங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்களாம் அங்கராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் லீடு வேணும், உடனே டிராஃபிக் வேணும், உடனே சேல்ஸ் வேணும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ஆட் ரன் பண்ணுறீங்க, ஒரு லீட்ஸ் வரலன்னு என்ன பண்ணுவீங்க, கிளைண்ட் உங்ககிட்ட இருப்பான்னு நினைக்கிறீங்களா, ஓகேங்களா. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னோன் பர்சன் எப்படி உங்கள் கூட இருப்பாங்க.